செய்தியை பார்த்து வருகிறோம். வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதை அடுத்து புதுச்சேரியில் கடல் சீற்றம் ஏற்பட்டிருக்கிறது. வழக்கத்திற்கு மாறாக கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் பொதுமக்களுக்கு எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கிருஷ்ணா. கிருஷ்ணா, வணக்கம். தற்போது புதுச்சேரியில் கடல் சீற்றத்துடன் காணப்படும் நிலையில் பொதுமக்களுக்கு என்ன மாதிரி எச்சரிக்கைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது? முழு விவரங்கள். புதுச்சேரியில் கடல் அலையானது 5 அடிக்கு மேல் எழும்பி கடல் கொந்தளிப்புடன் காணப்படுகிறது. இதனால் இந்த கிராம மக்கள், மீனவ கிராம மக்கள் இருக்கக்கூடிய மீனவர்களுக்கு படகுகளை கரையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டு பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். தெற்கு அந்தமான் கடல் மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக இந்திய பெருங்கடல் பகுதியில் மற்றும் அதை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடலில் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருந்தது. இந்த நிலையில் வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தற்போது வலுவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் வலுப்பெற்று இன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்திருக்கிற இந்த நிலையிலிருந்து புதுச்சேரியில் கடந்த 3 நாட்களாக மேகமூட்டத்துடன் குளிர்ச்சியான சூழல் நிலவி வருவது, மேலும் கடல் பகுதியில் கடந்த 2 நாட்களாகவே அதிக அளவில் சீற்றத்துடன் காணப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இன்று அதிக அளவில் 5 அடி முதல் 8 அடி வரை இந்த கடல் அலையானது கொந்தளிப்புடன் காணப்படுகிறது. இதனால் மீனவர்கள் ஆழ்கடலுக்கு செல்ல வேண்டாம், மீனவர்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என மீன்வளத்துறை அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இதனால் மீனவர்கள் தங்கள் படகுகளை கரையோரமாக பத்திரமாக நிறுத்த வைக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் இந்த மீன்பிடிக்க கடலுக்கு சென்றிருக்கக்கூடிய ஒரு சில மீனவர்கள் புதுச்சேரிக்கு கரை திரும்ப வர வேண்டும் என எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக புதுச்சேரியில் கடல் சீற்றம் கொந்தளிப்புடன் காணப்படுவதன் காரணமாக கடற்கரை பகுதிக்கு வரக்கூடிய பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் யாரும் கடலில் இறங்கவோ குளிக்கவோ கூடாது என காவல்துறை மூலம் எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கடந்த 2 நாட்களாகவே கொடுக்கப்பட்ட நிலையில் இன்று கடல் கொந்தளிப்புடன் மிக சீற்றத்துடன் காணப்படுகிறது. இதனால் புதுச்சேரி கடற்பகுதியில் முழுவதுமே கடலில் இறங்குவதற்கும் பொதுமக்கள் பார்ப்பதற்கும் காவல்துறை மூலமாக எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா. கடல் ரொம்ப சீற்றமாக இருக்கிறதால நாங்கள் யாரும் இன்னைக்கு தொழிலுக்கு போகல. அத்தனை கிராமத்துலேயும் போகாம தான் இருக்காங்க. ரொம்ப கடல் அடிலாம் அலை குறைஞ்சது ஒரு 8 அடியிலேருந்து 9 அடி அளவுக்கு அலை உயர்ந்து வருது. படகு எல்லாமே இங்கே தான் கட்டி நிறுத்தி வச்சுருக்கோம். எந்த தொழிலும் இன்றைக்கி யாரும் நடத்தலை. 1-2 பேர் போயிருக்காங்க, அவங்களும் வர சொல்லி அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. திரும்பி எப்போ அவங்க தொழில் பண்ணலான்னு சொல்கிறாங்களோ அப்போ நாங்கள் தொழிலுக்கு போகிறதா இருக்கணும்.